டேய் அந்த பார்லர்காரி எனக்கு ஒரு பெரிய மூக்கோடப்ப வாங்கி கொடுத்தாடா. இப்போ நான் என் கையால் ஆரத்தி எடுத்து வா மருமகளின்னு இந்த பூக்காரியை கூட்டு வர்றதுக்கெல்லாம் காரணம் அவள் தான். அவளை சும்மா விடவே கூடாதா அந்த ரோகிணியை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதேம்மா சூப்பரான ஒரு பிளான் எனக்கு கிடச்சிருச்சு, நீங்களும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறாரு மனோஜ். என்னென்னு கேட்டால் அதெல்லாம் நாளைக்கு நான் நேரில் சொல்கிறேம்மா, ஆனால் இன்றைக்கே இப்போ ஒரு கால் மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து இப்போ ரோகிணிக்கு ஒரு காலை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கால் பண்ண உடனே அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்தோன்னா வந்து மனோஜ் நீயேவா எனக்கு கால் பண்ணுற, இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உனக்கும் என்னை பற்றி ரொம்ப நினப்பு வந்துகிட்டே இருக்கா, மறக்க முடியலையா என்ன அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் உண்மைதான், எனக்கு உன்ட்ட கொஞ்சம் நேர்லையும் பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு வந்து ஷோரூமுக்கு வரியா அப்படின்னு வந்து கேட்ட உடனே எதுக்கு மனோஜ் என்ன விஷயம்னு சொன்னால் வருவேன் அப்படின்னா, நீ சும்மா எப்படி இருந்தாலும் வந்துட்டு தானே போயிட்டுருக்க, நான் வந்த உடனே சொல்கிறேன், ஏன் உனக்கு என்னை பார்க்க வரத்தோம் இல்லையா, நானே கூப்பிட்றேன் ஷோரூமுக்கு வந்துட்டு அப்படின்னு வந்து இவர் சொன்ன உடனே சரி ஓகே நான் வந்துடுறேன் மனோஜ் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்ச உடனே தான் இவர் திரும்பியுமா நாளைக்கு தான் அந்த ரோகிணிக்கு இந்த மனோஜ் யார் அப்படிங்கிறது தெரிய போகுது. எல்லாரும் என்ன ரொம்ப லேசாக நினச்சிட்டு இருக்காங்கல்ல, எங்கே அடித்தா அவளுக்கு வலிக்குங்கிறது எனக்கு தெரியும், அங்கே தான் அடிக்க போகிறேன் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் வந்துடுறேன்டா, என்ன பண்ண போகிறேன் என்ன பிளான் அப்படின்னு கேட்டால் சூப்பரான ஒரு பிளான் கைவசம் இருக்குமா, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோகிணி ஃபோனை வச்சுட்டு நீயா என்னை வர சொல்லி கூப்பிடுறியா, அப்போவே தெரியும் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்ட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் காலையில் டேய் இன்னைக்கு அந்த ரோகிணி எனக்கு எதிராகவே எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில் வந்து என்னையும் நம்ப வச்சுட்டால, அந்த ஜோசியக்காரம்மாவை அனுப்பி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்டா, இதுக்கப்புறம் அந்த ரோகிணி என் பக்கத்தில் வந்து வரத்துக்கே பயப்படணும், இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் நான் கிடையாதுங்கிறத அவள் புரிஞ்சுக்கணும், அதுக்கெல்லாம் சேர்த்து பல சம்பவத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு காலையில் வந்து இப்போ மனோஜ் சொல்லும் பொழுதே முத்து இந்த பாருடா டேய் நீ வந்து ஒரு அடி பாஞ்ச அப்படின்னா வந்து அது 15 இல்லை 20 அடி பாயும், அந்த மாதிரி ஒரு ஆள் பார்லரம்மா, நீ தேவையில்லாமல் ஏதாவது வம்பு எடுத்து நீயே உன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்காத அப்படிங்கும் போதே டே அந்த ரோகிணியை இன்னைக்கு மொத்தமாக முடிச்சு விட்றோம்டா, இதுக்கப்புறமா அவளே வந்து எனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு அவமானப்பட்டு தான் போக போகிறான், நீ கவலையே படாத, அதெல்லாம் வந்து நான் உனக்கே அண்ணன்டா அப்படின்னு வந்து சொல்ல, ஏதோ இன்னைக்கு ஏதோ நிறைய படிச்சுட்டேங்கிறனால கண்ணாடியெல்லாம் போட்டு அமைதியாக இருக்கேன், ஸ்கூல் படிக்கும் போது நான் எப்படி தான் ஞாபகத்தில் இருக்குல்ல அப்படிங்கும் போதே தான் அவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, ஸ்கூல்லேருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு அவங்க அம்மா இவரை வெறுக்கிறதுக்கே காரணமாக இருக்கிறது மனோஜ் தான்ட்டு, நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு போயிடுறாரு முத்து. உடனே இந்த சமயத்தில் தான் வந்து அண்ணாமலையும் கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, தேவையில்ல பிரச்சனை பண்ணாதரா அப்படின்னா, இல்லைப்பா அவள் செஞ்ச காரியத்துக்கு அவளுக்கு புரிய பாஷையில் தானேப்பா பேசணும், இந்த ஆடுற மாட்டை வந்து ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ரோகிணிட்டெல்லாம் நடந்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு கிளம்பி போகிறார். கிளம்பி போகும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இப்போ ரோகிணி கால் பண்ணி சிந்தாமணிகிட்ட பேசுகிறாங்க. பேசி வந்து ஆண்டி என்ன விஷயம்னு தெரில, எதுக்கும் என்னை வந்து மனோஜ் ஷோரூமுக்கு வர சொல்கிறாரு, ஆனால் அவர் பேசின விதம் எல்லாமே பார்த்தா அது பாசத்தில் வர சொன்ன மாதிரியும் தெரியல, எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு எதுவும் தெரிலம்மா, நான் இப்போ மாஸ்டர்கிட்ட கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் இருந்தேன், அவங்களும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்க, இது மாஸ்டரோட பிளானாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, இது வேறு ஏதாவது விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நல்லா தானம்மா, அந்த பையன்கிட்ட பேசி அவனை எப்படியாச்சும் வந்து உன் கைக்குள்ளே போட்டுக்கிற வழியை பாரு, இல்லைனா கஷ்டம் அப்படின்னு வந்து பேசின உடனே எனக்கு என்னவோ சரியாக படல ஆண்டி, சரி ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து இப்போ விஜயா நேராக கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனால் வந்து இப்போ மனோஜும் வந்து உள்ளே ஆல்ரெடி இருக்காரு. இருக்கும் பொழுதே என்னடா மனோஜ் என்ன வந்துட்டாராவ அப்படின்னா, வந்துருவாங்கம்மா 2 பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, 2 பேரா அப்படின்னா, ஆமாம்மா 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது முதல்ல வந்து ஜீவாவும் இந்த சந்தோஷ் வேற வந்துட்டு உடனே பாஸ் என்ன பாஸ் நீங்கள் பிளான் பண்ணதெல்லாம் கேட்டால் பயங்கரமாக இருக்குது, அவங்கள கம்ப்ளீட்டாக அவமானப்படுத்தி அனுப்ப போகிறீங்க போலையே, அப்படின்னா ரோகிணி சும்மா விட மாட்டாங்க பாஸ் அப்படிங்கும் போது அவள் என்ன சும்மா விடுறது, இதுக்கப்புறம் அவளை பார்த்து நான் பயப்படக்கூடாது, என்னை பார்த்தா அவள் பயப்படணும், இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் வந்து தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் ஏன்டா குறுக்க வந்தோன்னு அவள் யோசிக்கணும் அப்படின்னு மனோஜ் வந்து பஞ்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ரோகிணி கிளம்பி வராங்க. வந்துட்டு வந்து மனோஜ் என்ன மனோஜ் என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்ட அப்படின்னு வந்து சொல்ல, அந்த சமயத்துலன்னு பார்த்து வந்து உள்ளார போய் ஸ்டாக்கெல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவங்க இங்கே இருக்கிறத ரோகிணி நோட் பண்ணல. உடனே அவன் வந்து கேட்ட உடனே ஒன்றும் இல்லை, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தா அவங்க அம்மா இன்னும் வர வரைக்கும் வந்து அப்புறம் என்ன நடக்குது, டிவோர்ஸ் கேஸ்க்கெலாம் அடுத்த ஹியரிங் வேறு ரெடி ஆகுது அப்படின்னு வந்து சொல்ல, எப்படி இருந்தாலும் என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது மனோஜ், உன் மனசுலேயும் அப்படி தான் இருக்கும், உன் மனசில் நான் தான் இருக்கேன், நீ என்ன தான் வந்து மனசை நினச்சிக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு நாள் நைட்டும் தூக்கத்தில் கூட நான் தான் உனக்கு நினப்பில் வருவேன்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்க. அப்படியா சரி அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு கை காமிக்கிறார், ஹாய் அப்படின்ட்டு.
கை காமிக்கும் பொழுதே இந்த பக்கம் விஜயா பின்னாடி வராங்க. யாருக்குடா கை காமிக்கிறாங்க அப்படின்ட்டு விஜயா இருக்கிறத ரோகிணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் கை காமிக்கிறத பார்த்து யாருக்குடா கை காமிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தா அந்த யமுனாங்கிறவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. புதுசாக இவரே பார்த்துக்கிட்ட பொண்ணு மேட்ரிமோனி சைட்ல இருந்து அவங்க நடந்து வரதை பார்த்தோன்னே வந்து இவங்க ஷாக் ஆகி இப்படி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்க வந்து ஹாய் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கை கொடுத்தோன்னே வந்து யமுனா மீட் ரோஹிணி, இவங்க தான் என்னோட எக்ஸ் ஒய்ஃப். அதான் அவங்கள்ட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன். நீங்கள் போய் உங்களுக்கு ஓப்பனாக பேசுகிறதா எப்பயுமே பிடிக்கும் நீங்களே, அதனால தான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இவங்க தான் என் எக்ஸ் ஒய்ஃப். எங்களுக்கு டிவோர்ஸ்க்கு வந்து அடுத்த ஹியரிங்கில் மோஸ்ட்லி டிவோர்ஸ் கிடச்சிரும். எனக்கும் அவங்களுக்கும் இடையில மனசளவில் எனக்கு வந்து அவங்க மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க என்னை சீட் பண்ணதுனால நாங்கள் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து எனக்கு அவங்க கூட வாழ்கிறதுக்கு எனக்கு ஒத்து வரல. அதனால தான் நீங்கள் எனக்கு வந்து உங்கள் கல்யாணம் டிலே ஆனதுக்கான ரீசன்லாம் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க. ஷாக்காகி ரோகிணி பார்த்து யார் மனோஜ் இது அப்படின்னா, இதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரோகிணி, இவங்க பேர் யமுனா. நம்ம டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். அவங்களுமே வந்து தனியாக ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பேராக இருப்போம் அப்படின்னு வந்து பேச அப்படியே ஒரு முகம்லாம் மாறுது. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுற, வேணும்னே என் மனசை நோவடிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் கூட்டத்தை காமிக்கிறியா, யார் இவங்க அப்படின்னா வந்து நிஜமாவே இவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் ரோகிணி, நான் உண்மையிலே இதை தான் சொல்லிருக்கேன் அப்படின்ட்டு. அம்மா நீங்களும் யமுனாவை மீட் பண்ணல, யமுனாவை பாருங்கம்மா, இவங்க தான் உங்கள் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்க அப்படின்னம்மா. அழகாக இருக்கம்மா, நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் ஆண்டி. என் அப்பா அம்மா 2 பேருமே வந்து அவங்களும் தான் பிஸ்னஸ் தான் இருக்காங்க, MBA முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல, நல்ல குடும்பம் போலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா 2 போலீஸ்காரங்க உள்ளார வந்துட்டு சொல்லுவோம்மா என்னம்மா கால் பண்ணியிருந்தீங்க அப்படிங்க. ஒன்று என்னடான்னு கால் பண்ணியிருந்தம்மா அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னா இதோ இவர் தான் சார் என்னோட ஹஸ்பண்ட் வர டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, அதுலேயே வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அம்மாவும் சேர்ந்து வேணும்னே ஒரு பொண்ணை கூட்டு வந்து என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் என்னை கால் பண்ணி வர வச்சு நாங்கள் ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டோம், இப்போவே கையெழுத்து போடுற இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னால் இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்க முடியல. ஃபோன்லேயும் வேறு இப்படி பேசுகிறாரு, நேர்லேயும் இப்படி கூட்டு வச்சு பேசுகிறாங்க. அந்த பொண்ணுமே இது குழந்தையாக இருக்காங்க. இப்போ எனக்கு உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வந்து சார் இதெல்லாம் பொய் சொல்கிறாங்க சார் அப்படின்னா, தம்பி என்னப்பா ஒரு பொண்ணை வந்து வேணும்னே வந்து பிடிக்கல அப்படின்னா கழட்டி விட்டு அதோட பெட்டராக ஒரு பொண்ணு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வேணும்னே அவங்கள மிரட்டி கையெழுத்து போட சொல்றியா? ஏன்பா அதான் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள வரைக்கும் கூட பொறுக்க முடியாதா? அதுக்குள்ள இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இன்னொருத்தவங்களை கூட்டு வந்து இந்த பொண்ணை காயப்படுத்திக்கிட்டு இருக்கியா? தம்பி முதல்ல இவங்க இப்போ கேஸ் போட்டாங்கன்னா ஒன்னாதான் விசாரி போனாங்க அப்படின்னு வந்து பேசினோடனே சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படிங்கும் போதே வந்து இல்லை சார் எனக்கு இதனால தாங்கிக்க முடியல, இவங்க 3 பேர் மேலேயுமே கேஸ் போடணும் தான் சார் நான் உங்களை கூப்பிட்டேன். ஆனால் வந்து எனக்கு பார்த்தாலும் பாவமாக இருக்குது, எங்கள் டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங் இருக்குது, அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து பேசினோன்னே ஏதாச்சும் இந்த மாதிரி தப்பானா சொல்லுமா அப்படின்ட்டு. ஏமா டிவோர்ஸ் கிடைச்ச போது தான் கல்யாணம் பண்ணிக்கிறது வேறு, டிவோர்ஸே கிடைக்காம இருக்கும்போது என்னம்மா பழக்காது, போமா அந்த பக்கம் அப்படின்னு அந்த யமுனாவை அனுப்பிவிட. உடனே வந்து நீ இந்த மாதிரிலாம் கூப்பிடும் போதே ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு ஆப்படிக்கலாம்னு நினச்சேன்னா நான் அதோட பெருசாக உனக்கு ஆப்பு கொடுப்பேன் மனோஜ், ஏன்னா எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் நான் வாழ போகிறது இல்லை. ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு அந்த டிவோர்ஸ் விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுரு. இந்த யமுனா இல்லை, இதுக்கப்புறம் கங்கா காவேரின்னு யார் வந்தாலும் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக இப்போ ஒரு திரு முடிக்கிற மாதிரி சம்பவம் நடக்குமா நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.